இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக லால்பேட்டை கிளை மர்கஸ் இமாம் நெல்லை மெய்தீன் அவர்களை தொகுத்து வழங்கும்படி இங்கு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய பேரொருளால் கிட்டத்தட்ட நம்முடைய பள்ளிவாசல் ஜமாத்தினுடைய சார்பில் ஒரு 25 நாட்கள், இந்த 25 நாட்கள்ல இஸ்லாத்தை முழுமையாக படிக்க முடியாது. இஸ்லாம் என்பது ஒரு கல்வி கடல். அதில் ஒரு கால் நினைக்கிற அளவுக்கு தான், கை நினைக்கிற அளவுக்கு தான் ஒரு 20 நாள் 25 நாள் நம்மளால் சொல்லிக் கொடுக்க முடியும். இதை தொடர்ச்சியாக அவங்களுடைய வாழ்க்கையில செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது பெற்றோர்களின் கடமை தான். படிச்சிருக்கிறாங்க, மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க, கழிவறைக்குள் நுழையும் போது ஓதும் துவா, பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது ஓதும் துவா அப்படின்னு மொட்டை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்களே ஒழிய, இவர்களுக்கு அந்தந்த சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது பிள்ளைகளை ட்ரைனிங் கொடுக்கிற இடத்துல பெற்றோர்கள் மட்டும்தான் இருக்க முடியும். ட்ரைனிங் கொடுக்கிற இடத்துல ஆசிரியர்களோ ஆலிம்சாக்களோ அல்லது ஆலிமாக்களோ இருக்க முடியாது. தூங்க போகும்போது தூங்குறதுவா சொல்லிட்டியா அப்படின்னு கேட்கறது பெற்றோர்கள் தான். இங்க எந்த ஆலிம்சாவுக்கும் வேலை கிடையாது. வீட்டுக்குள்ள பெட்ரூம்குள்ள உட்கார்ந்துட்டு உங்க பிள்ளைக்கு பாடம் நடத்த முடியாது. கல்வி அரங்கத்துல, கல்வி அறைகள்ல மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பாங்க, துவாக்களை சொல்லிக் கொடுப்பாங்க, சூறாக்களை சொல்லிக் கொடுப்பாங்க. பெற்றோர்கள் அதை உன்னிப்பாக என்ன செய்யணும், கவனிக்கணும். கவனிச்சு அதை பிள்ளைகள் கொண்டு வருதா அப்படின்றது பெற்றோர்களின் கடமை என்பதை நாம என்ன செய்யணும், முதல் விளங்கணும். சரியாச்சா கேமரா? அப்ப அந்த செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது பெற்றோர்களின் கடமை என்பதை உணர்ந்தாதான் ரசூல்லா காலத்துல சஹாபாக்களை ரசூல்லா எப்படி உருவாக்குனாங்களோ அந்த மாதிரி உருவாக்க முடியும். இல்லை என்றால் அந்த மாதிரி உருவாக்க முடியாது. அதை மனதில் என்ன செய்யணும், ஏந்தி கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய நிகழ்ச்சி இப்ப தொடங்க இருக்குது. முதல்ல பிள்ளைங்க கேர்ள்ஸ், பெண் பிள்ளைகளுடைய அவங்க ஓதக்கூடிய குர்ஆன் வசனம், துவாக்கள் இதெல்லாம் பெற்றோர்கள் கவனிங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணியிருக்கலாம், இந்த 20-25 நாட்கள்ல இதை கற்று உணர்ந்திருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். அதை உங்களுக்கு நடுவில் என்ன செய்வாங்க, வெளிப்படுத்துவாங்க. அமைதியான முறையில சபை நாகரிகத்தோட ரசூலுல்லாஹ் காட்டி தந்த முறையில சபை ஒழுக்கத்தை பேணிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த சபை முழுக்க நீங்கள் இதில் பேசப்படுகிற கருத்துக்கள், அறிவுரைகள் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, செவிதாழ்த்தி கேளுங்கள். பிள்ளைகளுக்கான நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே உங்கவுங்க பிள்ளைகள் பக்கத்தில் நீங்கள் உட்காந்துக்கோங்க. ஏன்னா இப்படி மொத்தமாக உட்கார வச்சிட்டோம்னா என்ன ஆயிரும், அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க, நிகழ்ச்சி சொதப்பிடும். எதுக்கு வந்தோமோ அந்த நிகழ்ச்சி கஷ்டப்பட்டு பல்லாயிரக்கணக்கான அளவுக்கு செலவு பண்ணி ஒரு நிகழ்ச்சியை ரெடி பண்ணிட்டு பிள்ளைகளை இப்படி மொத்தமாக உட்கார வச்சிட்டோம்னா நிகழ்ச்சியினுடைய நோக்கமே செதஞ்சு போயிடும். அதனால என்ன செய்யுங்க, உங்களுடைய பிள்ளைகளை உங்க பக்கத்தில் என்ன செய்யுங்க, கூப்பிட்டு உட்காருங்க. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு, அதாவது பிள்ளைகளுடைய நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு உங்க பிள்ளைகளை நீங்க உங்கள் பக்கத்தில் உட்கார வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ முதலாவதாக பெண் பிள்ளைகள் வரிசையா நான் சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பிள்ளையா வாங்க. மைக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். In the name of Allah, the most gracious, the most merciful. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே உரியது. Praise be to Allah, Lord of the world. அர்-ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அல்லாஹ் மிக கிருபையுடையவன். The beneficent, the merciful. மாலிகி யௌமித்தீன். அவன் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. Owner of the day of judgment. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். எங்கள் இறைவா, உன்னே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடம் நாங்கள் உதவியும் தேடுகிறோம். Thee alone we worship, thee alone we ask for help. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. Show us the straight path. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் வைரில் மஹ்லூபி அலைஹிம் வலல்லாலீன். ஆமீன்.
எவர்களின் மீது நீ அருள் புரிந்தாயோ அத்தகையோரின் வழியில் நடத்துவாயாக. The path of those whom those has favored, not the path of those whom those in anger, not of those who goes astray. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. அடுத்து ஹன்ஃபா சூரத்துல் கௌசர். Bismillahirrahmanirrahim. Suratul Kausar. Nautairaka Kausar Savira Pika Fatma in the Sanaka Kul Hunter. Assalamu alaikum. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அருள் செய்வானாக. அடுத்ததாக ஹைஃபா 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 மூட பழக்க வழக்கங்கள் சம்மந்தமாக உங்களுக்கு நடுவில் பேசுவாங்க. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. மூட வழக்க வழக்கங்கள் குலப்பெருமை பாராட்டுவது, பாரம்பரியத்தை குறை கூறுவது, கிரகங்களால் மழை பெய்தென்று பாடு ஒப்பாடு வைத்து அழுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக. பிள்ளைங்க சலாம் சொல்லும் பொழுது பதில் சொல்லுங்கள், சரியா? அப்போ தான் அந்த பிள்ளைங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். சலாத்துக்கு பதில் சொல்கிறது கடமை. பதில் சொல்லாமல் இருக்காதீங்க இன்ஷா அல்லாஹ். அது ஒரு துவா தானே. அடுத்ததாக சுஹானா நபி அவர்களுடைய அற்புதம் சம்மந்தமாக சொல்லுவாங்க. அற்புதம் அற்புதம் என்ற தலைப்பில் அற்புதமாய் பேச வராங்க சுஹானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி அற்புதம். அகல்பொடி நபி மற்றும் நபி தோழர்களின் கடுமையான பசியில் இருந்தார்கள். ஜாபிர் அலிசின் உணவுகளில் இருப்பதாக கூறினார்கள். பின்பும் அந்த உணவை 1000 பேர் சாப்பிட்டார்கள். பின்பும் அந்த உணவை இருந்தபோது இருந்ததாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக. அடுத்ததாக ஆஃபியா இஸ்லாத்தை முதலில் ஏற்றவர்கள் சம்பந்தமாக ஆஃபியா அவர்கள் சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்தில் முதலில் ஏற்றவர்கள் பலர். அபூபக்கர், அம்மரின் தாயா சுமையா, சுஹைப், பிலால், மிக்தாத். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக. அடுத்ததாக ஹனியா 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 இஸ்லாத்தின் புனித மாதங்கள் சம்பந்தமாக சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். புனித மாதங்கள் துல்காய்தா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், சஃபர். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக. அடுத்ததாக ஹஃப்ஸா ஹதீஸில் இருக்கக்கூடிய துவாக்கள், ஹதீஸில் உள்ள துவாக்களை சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதீஸுள்ள துஆக்கள். 1. பயணத்தில் திரும்பும்போது ஐபூன தாய்பூன ஹாமிதூன பிரப்பினன்
ஹம்கு இரண்டு மகிழ்ச்சியை அன்பிக்குமோடு அல்லாஹ் அக்பர். இஸ்லாத்தை ஏற்றவர் கூறவின துஆக்கள். அல்லாஹ் மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தீனி வஸ்துக்னி. மணமல்களை வாழ்த்த துஆ. பாரக்கல்லாஹு லக பாரக அலைக வஜமா பைனகுமா ஃபீஹி. பணியாளருக்காக ஓடும் துஆ. அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வவலதஹு பாரிக் லஹு ஃபீமா அக்தைதஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக நிஸ்மினா இஸ்லாமிய நாட்கள் சம்பந்தமாக சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய நாட்கள்: யௌமுல் அஹத் ஞாயிற்றுக்கிழமை, யௌமுல் இஸ்னை திங்கட்கிழமை, யௌமுல் சலசா செவ்வாய்க்கிழமை, யௌமுல் ஹர்பா புதன்கிழமை, யௌமுல் கம்மை வியாழன்கிழமை, யௌமுல் ஜும்மா வெள்ளிக்கிழமை, யௌமுல் சபுத் சனிக்கிழமை. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக ஃபஸ்லினா குல் என்று தொடங்கக்கூடிய 3 சூறாக்கள். கேர்ள்ஸ் நல்லா சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாய்ஸ் எப்படி சொல்ல போகிறீங்கன்னு தெரில. 2 பேருக்கு தான் போட்டியே, கேர்ள்ஸா பாய்ஸான்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். சூரத்துல் ஃபலக். குல் அஊது பிரப்பின் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாஸாத்தின் ஃபில் உகத் வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். சூரத்துல் நாஸ். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரி வஸ்வாஸின் நாஸ் அல்லதி யுவஸ்விஸு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன் நாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக. அடுத்ததாக அஃப்ரா இஸ்லாமிய கேள்வி பதில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி பதில். இருப்பை உருக்கி கவசம் செய்த நபி தாவூத் நபி. பல்வேறு நோய்களாலும் வறுமையாலும் சோதிக்கப்பட்ட நபி ஐயூப் நபி. சிறு வயதிலே வேதத்தையும் ஞானத்தையும் வழங்கியவர் யஹ்யா நபி. ஜாலூத் என்ற கொடியனை போரில் கொன்ற நபி தாவூத் நபி. மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டியவர் ஆதம் நபி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் அவர்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. அடுத்ததாக ரவுலா 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 நபி அவர்களின் பிள்ளைகளுடைய பெயர்கள் சம்பந்தமாக சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகள் பெயர்: பெண் பிள்ளை ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா. ஆண் பிள்ளை தாயிர், தையீப், காசிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபாத்திமா சவுண்டு மட்டும் தான் கேட்குது, மற்ற சவுண்டெலாம் கேட்கல. ஃபாத்திமா மட்டும் தான் உசுரோடு இருந்தாங்க, மற்ற எல்லா பிள்ளைங்களும் சிறு பிராயத்திலேயே மௌத்தாயிட்டாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யணும். இந்த பிள்ளையினுடைய கல்வி ஞானத்தையும் அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. அடுத்ததாக நௌஃபா உலு செய்யக்கூடிய முறை பற்றி உங்களுக்கு சொல்லுவாங்க.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒழு செய்ய முறை: 1. நியத்தெண்ணம். 2. கைகளை கழுவ மணிகள். 3. வாய் கோப்பிட்டல். 4. மூக்கை சுத்தம் செய்யுங்கள். 5. முகம் கழுவுங்கள். 6. கைகளை கழுவ முழங்கை. 7. தலையை மசாஜ் செய்யுங்கள். 8. காதுகளை துடைத்தல். 9. கால்களை கழுவுதல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அவர்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. அடுத்ததாக ஹிதாயா அவர்கள், நபி அவர்கள் சொர்க்கத்திற்கு யாரையெல்லாம் நன்மாராயம் சொன்னாங்களோ அந்த நன்மாராயம் சொல்ல ஹிதாயா இல்லையா? சரி, ஓகே. அடுத்ததாக ரபியா, பாதையின் உரிமைகள் அது சம்மந்தமாக சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பாதையின் உரிமைகள்: பார்வையின் தாழ்த்துவது, பாதையின் செல்வோருக்கு சொல்லாலோ செயலாலோ துன்பம் தராமல் இருப்பது, சலாமுக்கு பதில் சொல்லுவது, நம்மை தீமையை தடுப்பது, தொல்லை தர பொருட்களை அகற்றுவது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் அவர்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. அடுத்ததாக நக்கியா, ஆமனர் ரசூலு என்று தொடங்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நாம் ஓத வேண்டிய வசனங்கள் அதை உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. ஆமன ரசூலு பிமா உன்சில இலை மின் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லில் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்தி வ குதுபி ரசூலிஹி லா நுஃபர்ரிகு பைனல் அஹதி மின் ருசூலி வ காலு சமிஅனா வ அத்தஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா லஹா மா கஸபத் அலைஹா மக்தஸப ரப்பனா லா துஹிஸ்னா இன் நஸீனா அவ் அவ்தஹனா ரப்பனா லா துஹம்மில் அலைனா இஸ்ரன் கமா அமல்தஹு அலல்லஸீன மின் கப்லினா ரப்பனா லா துஆகத லனா ஃபீஹா லனா பிஹி அஃபு அன்னா வக்ஃபிர் லனா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அவர்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. அடுத்ததாக முஹைமினா, வெள்ளை ஆடையும் காவி ஆடையும் என்ற தலைப்பில் அது சம்பந்தமான செய்திகளை உங்களுக்கு சொல்லுவாங்க. தெரியாத விஷயங்கள் நமக்கு கூட தெரியாது, அதெல்லாம் சொல்லித்தராங்க பிள்ளைங்க, கவனிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெள்ளை ஆடையும் காவி ஆடையும் ஆடைகளில் சிறந்தது, ஆடைகளில் தூய்மையானது. காவி இறை மறுப்பாளர்களின் ஆடை. காவி ஆடை அணியக்கூடாது. பெண்கள் காவி நீர் ஆடை அணிந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அவருடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. அடுத்ததாக அபுசிரா, நபி அவர்களின் மனைவிமார்களுடைய பெயர்கள் நிறைய பெண்களுக்கே தெரியாது, கவனிங்க, அந்த பிள்ளை சொல்லுது. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நபி அவர் மனைவி பெயர்கள்: கத்திஜார் அலி, சௌதார் அலி, ஐசார் அலி, அப்சார் அலி, ஜைனப் பின் சுலைமார் அலி, ஜைனப் பின் ஜஸ் அலி, சல்மார் அலி, ஜுவையார் அலி, அபிபார் அலி, சாப்பியார் அலி, மைமுனார் அலி, மாரியத்துல் ஹிப்தார் அலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக. அடுத்ததாக மூசிரா,
மூசிரா அவர்கள் உழுவை நீக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன காரியம் வந்து நம்மளுடைய ஒழுவை வந்து நீக்கிரும், அதாவது ஒழு இல்லாமல் போகிறதுக்கு என்னென்ன காரியங்கள் இருக்குதோ அது இந்த பிள்ளை சொல்லுவாங்க, கவனிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒழுவை நீக்குபவை: 1 மலம் ஜலம் கழித்தல், 2 ஒத்தகத்தின் இயற்சியை உண்ணுதல், 3 காற்று பிடித்தல், 5 ஆனந்த தூக்கம், 6 மறு உறுப்பை தொடுதல், 6 எச்சை நீர் வெளியிடுதல். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் அவருடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. அடுத்ததாக இஃப்ரா, ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி வந்து ஒவ்வொரு நாளுமே 5 வக்து தொழுகைக்கு பிறகும் ஓத வேண்டிய ஒரு வசனம். நைட்டு நேரத்துலையும் ஆயத்துல் குர்சியை ரசூலுல்லாஹ் ஓதிட்டு போய் தூங்கியிருக்கிறாங்க. அதை இப்போ சொல்லி காட்டுவாங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் அய்யுல் கய்யும் லா தஹுது ஷீனத்து வலா நௌமு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்தி மன் தல்லதி யஸ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி யஅலமு மா பைன ஐதிஹிம் வமா ஹல்ஃபஹு வலா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வஸிஅ குர்சியு ஸமாவாதி வல் அர்த வலா யஊது ஹிஃப்துஹுமா வஹுவல் அலியுல் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் அவருடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. இந்த பாய்ஸ் சேட்டை பண்ணிகிட்டே இருக்கீங்க, சேட்டை பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸ் கிடையாது. பேரை எழுதி வச்சிட்டேன், நிறைய பேர் பேரை, சரியா? இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். அடுத்ததாக சஃபா, நபி அவர்களுடைய சிறப்பு சம்பந்தமாக சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் ஆதமின் மக்கள் மனிதர்கள் தானே, அனைவருக்கும் தலைவரானே, முதலில் மன்னரை ஏற்பவர் நானே, உயிர்த்து எழுப்பெனும் நானே, முதலில் பரிந்துரை செய்பவர் நானே, முதலில் பரிந்துரை ஏற்கப்படுபவரும் நானே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் அவருடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. அடுத்ததாக அஸ்மினா அவர்கள் காபா உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய 6 முக்கிய அம்சங்கள் அதை சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காபாவுடன் படிக்கையின் 6 அம்சங்கள். 1வது, இன்பத்திலும் துன்பத்திலும் கட்டளைக்கு செவி சாய்க்க வேண்டும், கட்டுப்பெற வேண்டும். 2வது, வசதியிலும் வசதியின்மையிலும் செலவு செய்ய வேண்டும். 3வது, நன்மையை எவ வேண்டுமோ தீமையை தடுக்க வேண்டும். 4வது, அல்லாஹ்விற்காக நீங்கள் தியாகம் செய்ய தயாராக வேணும். அல்லாஹ்வின் விஷயத்தின் படிப்பு உங்களை பாதித்து விடக்கூடாது. 5வது, ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்காக சண்டையிடக்கூடாது. 6வது, நான் உங்களிடமே வந்துவிட்டால் நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும். உங்களையும் உங்கள் மனைவியார் பிள்ளைகளையும் பாதுகாப்பது போல நீங்கள் என்னையும் பாதுகாக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் இவருடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. அடுத்தது நதீரா, சூரத்துல் காஷியா, அந்த சூறாவை ஓதி காட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் ஜும்மா தொழுகையில் 2வது ரக்காத்தில் இந்த சூறா ஓதியிருக்கிறாங்க. அது இப்போ ஓதுவாங்க, பெற்றோர்கள் கவனிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் காஷியா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
هل أتاك حديث الغاشية وجوه يومئذ ناشية عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب مبلوعة ونمارق مصفوفة وزراب مبثوثة أفلا ينظرون علم الإبل كيف رفعت وإلى السماء كيف رفعت وإلى الأرض كيف نصبت وإلى الجبال كيف نهلكت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذب الله العذاب الأكبر ثم إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم السلام عليكم. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறிய பிள்ளைகள் இருந்தாலும் சிறப்பாக சொல்லிட்டாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யணும், அவர்களுடைய கல்வி ஞானத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. அடுத்ததாக ருக்கையா, குரானில் இருக்கக்கூடிய துவாக்களை நமக்கு சொல்லி தருவாங்க. மனனம் செய்யாதவர்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள். குரானில் இருக்கக்கூடிய துவாக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. குரானில் உள்ள துவாக்கள். 1. ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு துவா. ரப்பி அஊது பிக மின் ஹம்ஸாத்தி ஷைத்தானி வ அஊது பிக ரப்பி அன்னி யஹ்லுரூன். 2. பெற்றோருக்காக அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. குரானின் உள்ள துவாக்கள். 1. ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு துவா. ரப்பி அஊது பிக மின் ஹம்ஸாத்தி ஷைத்தானி வ அஊது பிக ரப்பி அன்னி யஹ்லுரூன். 2. வாகனத்தின் அமரமோது ஓதும் துவா. சுப்ஹானல்லதி சகல்லனா ஹாதா வமா குன்லஹு முக்ரின் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். 3. பெற்றோருக்காக ஓதும் துவா. ரப்பி ஹம்குமா ரபா ரபை அனி ஷஹீரா. 4. பாவ மன்னிப்புக்காக ஓதும் துவா. ரப்பனா இன்னனா ஆமனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வக்கீனா அதாபன்னா. 5. நரக வேதனையிலிருந்து விடுபடும் போது ஓதும் துவா. ரப்பன்னா ஸ்ரீஃப் அன்னா அதாபல் ஜஹன்னம் இன்னா அப்தாக கான கரமா. அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் இவர்களுக்கு அருள் செய்வானாக. அடுத்ததாக ஹில்மியா சித்திகா, சிரிப்பதனுடைய ஒழுங்குகள் சம்மந்தமாக நமக்கு சொல்லுவாங்க. சிரிப்பதற்கும் இஸ்லாம் நமக்கு ஒழுக்கத்தை கற்று தந்திருக்குது. அந்த ஒழுக்கத்தை இந்த சிறுமி நமக்கு கற்று தருவாங்க. அதை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிரிப்பின் ஒழுக்கங்கள். சிரிப்பது இறைவனின் நற்கொடைதான். அவனை சிரிப்ப வைக்கின்றான், அவனை அழவு வைக்கின்றான், அவனை மரணிக்கவும் செய்கின்றான், அவனை உயிர்ப்பிக்கவும் செய்கின்றான். சிரிப்பு என்பது மறுமையில் வெற்றி அடையலாம். அந்த நாளில் சில முகங்கள் ஒளி வீசும். சிரித்து கொண்டிருக்கும் அந்த நாளில் சில முகங்கள் புழுதி படிந்திருக்கும். அதை கருமை மூடியிருக்கும் ஏக இறைவனின் மறுப்போரான பாவிங்கள். பிறரை சந்திக்கும் போது சிரித்த முகத்தோடு தான் சந்திக்க வேண்டும். நான் இஸ்லாத்தை தழுவி நாளிருந்ததில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை விட்டு மறைந்து மறுபடியும் என்னை கண்டால் சிரிக்காமல் இருந்ததில்லை. நபி அவர்களை சிரிக்க வைப்பவர் ஒருவர்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் அப்துல்லா என்ற ஒருவர் இருந்தார். அவரை கழுதை என்ற புனை பெயரால் அழைக்கப்பட்டார். அல்லாஹ்வின் தூதரை சிரிக்க வைப்பார். அளவோடு சிரியுங்கள். அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதிகமாக சிரித்தீர்கள் என்றால் சிரிப்பது உள்ளத்தை மரணிக்க செய்விடும். உண்மையை சொல்லிதான் சிரிக்க வேண்டும். அல்லாஹ்வின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மக்கள் எங்கள் இடத்திலிருந்து தமாஷ் செய்தீர்களே என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உண்மை தவிர வேறு எதையும் கூறவில்லையே என்று கூறினார். சிரிக்க வைப்பதற்காக பொய் சொல்லக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சிரிக்க வைப்பதற்கு எவன் பிற கூட்டத்தினை சிரிக்க வைப்பதற்காக பொய்யான சொல்கிறானோ அவனுக்கு கேடுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசுறது கேட்குதா? விளங்குதா? புரியுதா? சரி, எக்கோ அடிக்கிறதா சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்ததாக ஹில்மியா சித்திகா சொல்லியாச்சா? அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யணும், அவங்களுடைய கல்வி ஞானத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. அடுத்ததாக ராஷிகா, குறுந்தகவல்கள் அப்படின்னா 1, 2, 3 என்னென்ன விஷயத்துக்கெலாம் அல்லாஹ் மார்க்கம் இஸ்லாத்தில் நம்பர் வாய்ஸாக என்ன செய்வாங்க, நமக்கு சொல்லி தருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. குறுந்தகவல். அல்லாஹ் ஒருவனே, நோன்பாளியின் சந்தோஷம் 2, நயவஞ்சகரின் அடையாளம் 3, அறியாமை கால செயல்கள் 4, முஹம்மது நபியின் பெயர்கள் 5, ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் 6, வானங்கள் 7, அர்ஷின் நிழலை பெறுபவர்கள் 8, அரஃபா நாள் என்பது துல்ஹஜ் மாதம் பிறை 9, மறுமை நாளின் பெரிய அடையாளங்கள் 10. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்லாஹ் இவர்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. அடுத்ததாக ஹில்மியா அவர்கள் மன்னரை வாழ்க்கை சம்பந்தமாக நமக்கு எச்சரிக்கை செய்வார்கள், மார்க்கம் காட்டிய வழிமுறையில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மன்னரே வாழ்க்கை என்றால் என்ன? மனிதர்கள் மரணத்திலிருந்து உயிர் கொடுத்து எழுப்புவதற்கு மத்தியில் உள்ள காலகட்டமே மன்னரே வாழ்க்கை ஆகும். இதற்கு பைசக் திரை மறைவு வாழ்க்கை என்று கூறப்படும். கப்ரில் கேட்கப்படும் கேள்விகள் என்ன? ஒருவர் அடக்கப்பனுடன் மலக்குமார்கள் வந்து அவங்கள்ட்ட 3 கேள்வி கேட்பாங்க. என்னென்னா, உன்னுடைய இறைவன் யார், உன்னோட மார்க்கம் எது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி என்ன கருத்துகிறாய் ஆகிய 3 கேட்பாங்க. இதற்கு மூமின்கள் வந்து, என்னுடைய இறைவன் அல்லாஹ், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஆவார்கள் என்று பதிலளிப்பார்கள். காபிர்களால் பதிலளிக்க முடியாது. கப்ரில் வேதனை செய்யப்படுமா? ஆம், தீயவர்கள் கப்ரில் வேதனை செய்யப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இறந்தவர்களை புதைக்காமல் விட்டுவிட்டீர்களோ என்ற அச்சம் எனக்கு இல்லையா? வேதனை உங்களுக்கு கேட்க செய்யுமாறு அல்லாவிடம் பிரார்த்தனை செய்திருப்பேன். கப்ரின் நல்லோரின் நிலை என்ன? மலக்குமார்கள் வந்து 3 கேள்வி கேட்பாங்களே, அந்த 3 கேள்வி கேட்டு முடித்த பிறகு நல்லோரின் கியாமத்து நாள் அல்லாஹ் மீண்டும் உயிர் கொடுக்குற வரைக்கும் புது மாப்பிள்ளை தூங்குவது போல தூங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்லாஹ் இவர்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. அடுத்ததாக ஜசீனா பேகம், இவர்கள் மறுமை நாளினுடைய பெரிய அடையாளங்கள் என்னென்ன பெரிய அடையாளங்கள் இருக்குதோ அது சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறுமை நாளில் பெரிய அடையாளம் 1, தஜ்ஜால் வெளிப்படுதல். 2, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குதல். 3, யஜூஜ் மக்ஜூஜ் வெளிப்பாடு. 4, சூரியன் மேகலை உறுத்தல். 5, தௌபாத்தில் அருள் பூமி விலங்கு. 6, 3 நிலை செவல் கசாப். 7, புகைமூட்டம் தூக்கான். 8, யமன் பகுதி இந்த நெருப்பு கிளம்புதல். 9, கௌபாவை இடித்தல். 10, குர்ஆன் மற்றும் அறிவுமறிதல். அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் இவருடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக.
அடுத்ததாக மர்வா, அரேபியர்களின் அறியாமை பழக்க வழக்கங்கள் சம்மந்தமாக சொல்லுவாங்க. கீழே உள்ள சேரை மேலே கொண்டு வர்றதுக்கு வாலண்டியர்ஸ் அனிமத்துல்லா பாய் கொஞ்சம் பாருங்களேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரபியர்களின் அறியாமை படிக்க வழக்கங்கள்: 1. சிலைகளை வழிபட்டனர். 2. காபாவை நிர்வாணமாக சுற்றினார்கள். 3. பின்வாசல் வழியாக நுழைத்தல். 4. விபச்சாரத்தில் திளைத்தல். 5. பெண் குழந்தையை உயிரோடு புதைத்தனர். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வனாக. அடுத்ததாக ஹஃப்னா சூரத்துல் ஹுமஸா. அடுத்தடுத்த பிள்ளைங்க ரெடியாக வச்சுக்கோங்க, டைம் இல்லை, சீக்கிரம் வராங்க. அடுத்தடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் ஹுமஸா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வைலூல் லிகுல்லி ஹுமஸாத்தின் லுமஸா அல்லதீ ஜமஅ வத்ததா யஹ்சபு அன்ன மாலு வஹததா கல்லா லயன்பதன ஃபில் உத்தமா மா அத்ராக மல் உத்தமா நாருல்லாஹி முகதா லதி தத்தபியலல்லா யஃபிதா இன்னஹா அலைஹிம் முஸதா ஃபி அமலி முஅத்ததா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக. அடுத்ததாக ஷிஃபா, பலவீனங்களை விட்டு அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தக்கூடியவை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பலவீனத்தை விட்டு அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துதல். அல்லாஹ்விற்கு தேவைகள் உண்டா? அல்லாஹ் ஒருவனே என கூறுவீராக. அல்லாஹ் தேவைகளற்றவன். அல்லாஹ்விற்கு மறதி உண்டா? உமது இறைவன் மறப்பவன் இல்லை. அல்லாஹ்விற்கு பசிதாகம் உண்டா? அவன் உணவு அளிக்கின்றான், அவனுக்கு உணவு அளிப்பவதில்லை. அல்லாஹ்விற்கு சிறிய உருக்கமோ ஆழ்ந்த உருக்கமோ ஏற்படுமா? அல்லாஹ்விற்கு சிறிய உருக்கமோ ஆழ்ந்த உருக்கமோ ஏற்படாது. அல்லாஹ்விற்கு பெற்றோர்களும் மனைவிகளும் மக்களோ உண்டா? யாரையும் அவனை பிறவும் இல்லை, அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை. அல்லாஹ்விற்கு உதவிகளோ கூட்டாளிகளோ உண்டா? ஆட்சியில் அவனுக்கு பங்காளி இல்லை, உதவிகளும் இன்னும் இழிவும் இல்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனம் 111. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக. அடுத்ததாக ருமானா ஃபர்ஹீன், சூரத்துல் ஃபீல், மாஊன், குரைஷ். 3 சூரா சொல்லுவாங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. بسم الله الرحمن الرحيم.
أرأيت الذي يكذب بالدين وذلك الذي يزول اليتيم ولا يحض على طعام المسكين وفويل للمصلين الذين هم صلاتهم ساهون الذين هم يراءون وينامون المعون. السلام عليكم ورحمة الله وبركاته. மாஷா அல்லா, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக. அடுத்ததாக உறங்குவதின் ஒழுக்கங்கள் என்ற தலைப்பில் தஹசீனா அவங்க பேசுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உறங்கும் ஒழுக்கங்கள். தூங்கும் முன் கடைபிடிக்க வேண்டியவைகள்: விளக்குகளை அணைத்தால், கதவுகளை தாழ்பளித்து, உணவை தண்ணீரை முடிவைத்தல். எண்ணெய் விளக்குகளை அணைக்க வேண்டும். தூங்கும் முன் ஒழு செய்ய வேண்டும். தூங்கும் விரிப்பை, பாய், போர்வை 3 முறை தட்ட வேண்டும். விரிப்பை தட்டும்போது பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். ஓத வேண்டிய குர்ஆன் வசனங்கள், துஆக்கள்: ஆயத்துல் குர்சி ஓதுதல், அல் பக்கரா அத்தியாயத்தின் இறுதி 2 வசனங்கள் ஓதுதல், ஆமன ரசூலு, அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ் ஆகிய திக்ர்களை ஓதுதல். பிறகு வலது கன்னத்தில் கை வைத்து பின்வரும் துஆவை ஓதுதல். தூங்கும் முன் கடைசியாக ஓத வேண்டிய துஆ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லா, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக. அடுத்ததாக ஆயிஷா சித்திகா, அல்லாஹுவின் திருநாமங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் 99 திருநாமங்கள். அஸ்அலுக யா மன் ஹுவல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லா ஹுவ ரஹ்மானுர் ரஹீம். الملك القدوس السلام المؤمن المهيمن عزيز الجبار المتكبر خالق البارئ مصور غفار القهار وهاب الرزاق فتاه العليم القابل باسط وافل رافع مهز مذل الشبيه بصير بعقب العدل اللطيف الخبير الولي العليم الغفور الشكور العلي الكبير وفي البكيت العصيب الجليل القابل الركيع المهيج واسد ودود مجيد بائش شعيد الحق الوكيد الكبير المتين الولي العبيد المحسن المبدئ والمميت الحي القيوم الواجد الماجد الواحد أحد الصمد القادر مقدر مقتدر مؤخر أول الآخر الظاهر النور آتي الباطن متعال البر التواب الصبور. السلام عليكم ورحمة الله وبركاته. மாஷா அல்லா, ஆயிஷா அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. அடுத்ததாக ஷஹீமா, சூரத்து தக்வீர் அந்த சூறாவை ஓதுவாங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. سورة التكوير. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا الشمس كورت وإذا النجوم انكدرت وإذا الجبال سيرت وإذا العشار عطلت وإذا الوحوش حشرت وإذا البحار سجرت وإذا النفوس زوجت وإذا الموءودة سئلت بأي ذنب قتلت وإذا الصحف نشرت وإذا السماء كشطت وإذا الجحيم سعرت وإذا الجنة أزلفت علمت نفس ما أهورت فلا أقسم بالخناس الجوار
والصبح إذا تنفس إنه لقول رسول كريم ذي قوة عند ذي العرش مكين مطاع ثم أمين وما صاحبكم بمجنون ولقد رآه بالأفق المبين وما هو على الغيب بضنين وما هو بقول شيطان رجيم فأين تذهبون إن هو إلا ذكر للعالمين لمن شاء منكم من يستقيم وما تشاءون إلا أن يشاء الله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக. அடுத்ததாக அக்ஸா கோடை வெயிலும் குலுகுலு சொர்க்கமும் என்கின்ற தலைப்பில் சில தகவல்களை நமக்கு பரிமாறுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுல்லதி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யஹ்தில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், செய்திகள் மிகவும் உண்மையானது, அல்லாஹ்வுடைய வேதமாகும், நடைமுறையில் மிகவும் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையாகும். காரியங்களில் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையும் புதிதாக உருவாக்கக்கூடியவைகள் அனைத்தும் பிதாத்தாகும். அனைத்து பிதாத்தும் வழிகேடாகும். அனைத்து வழிகேடும் நரகத்தில் கொண்டு சேர்க்கும். என் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கோடை வெயிலும் குலுகுலு சொர்க்கமும். வழக்கமாக மே மாதத்தில் தெளிகின்ற கோடை வெயில் இப்போது மார்ச் மாதம் தெறிக்க ஆரம்பித்து விட்டது. ஏப்ரலில் அது ஏறுமுகத்தில் போய்கொண்டிருக்கும். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் வீசுகின்ற அனல் காற்றுக்கு இதுவரை 100க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகியுள்ளன. இவ்விரு மாநிலங்களில் 112 டிகிரி வெயில் இருக்கிறது. இதன் விளைவாக கொதிக்கின்ற சட்டியில் பொடிக்க வேண்டிய முட்டை கொதிக்கின்ற சாலில் பொடிக்கின்றன. அந்த அளவுக்கு கோடையின் வெப்பம் முக்கிரத்தை அடைந்திருக்கின்றது. சென்ற ஆண்டு இதே ஆந்திராவில் கோடையில் 1700 பேரும் தெலுங்கானாவில் 500 பேரும் மக்கள் பலியாயினர் என்று குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் கோடை வெயிலுக்கு இந்த ஆண்டு மக்கள் ஒரு சில இடங்களில் பலியாகி கொண்டிருப்பதை ஊடகங்கள் தெரிவித்து கொண்டிருக்கின்றனர். தமிழகத்தில் வேலூர், திருச்சி போன்ற மாவட்டங்களில் கோடை வெயில் 105, 106, 107 என்று ஏறிக்கொண்டே சென்று 110 டிகிரியை தொட்டுவிட்டது. இதன் விளைவாக ஒரு பக்கம் ஏழை பணக்காரர் என்று வித்தியாசம் இல்லாமல் தங்கள் வீடுகளில் ஏர் கண்டிஷன்களை மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். ஓரிரு வேலைகளில் சாப்பிடாமல் இருந்து போகலாம். ஆனால் இந்த வெயிலின் வெட்கையில் மாட்டி தவிக்க முடியாது என்று கூட ஆரம்பித்து விட்டனர். ஆட்டம் பூட்ட சூரியன் அந்தி நேரத்தில் அஸ்தமான பின்னரும் அடிவானத்தில் அடைக்கணமான பின்னரும் அவனது தாக்க அடக்க மறுக்கிறது. பகலில் அடித்த வெயில் இரவில் மக்களின் தூக்கத்தை கலைக்கிறது. படுக்கும் பாயெல்லாம் நலைகிறது. இதனால் தான் மக்கள் என்னை விலைக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த கொடியை வெயிலுக்கு எப்படி தப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களே. நாளை மறுமையில் மக்களை வாட்டி எடுக்கும் கொடியே நரகத்தின் வெப்பத்திலிருந்து தங்களை தற்காத்து கொள்ளவும் தடுத்து கொள்ளவும் தப்பித்து தங்களை விடுவித்து கொள்ளவும் விலைக்கு கொடுக்கிறார்கள் அல்லவா என்று அல்லாஹ் சொல்கிறான். யுபஸ்ஸர்னஹும் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்தரி மின் அதாபின் யௌமைதின் பிபனி வ ஸாஹிபதி வ ஆஹிஹி வ ஃபஸீலத்தில் லதி துவி வ மன் ஃபில் அர்தி ஜமீஅன் சும்ம யுன்ஜி அல்லாஹ் இன்னஹா லல்லாஹ் நஜ்ஜஅத்தல் லிஸவா. அவர்கள் ஒருவருக்கொருவர் காண்பிக்கப்படுவார்கள். அந்நாளின் வேதனைக்கு மாற்றாக தனது பிள்ளைகளையும் மனைவியையும் சகோதரனையும் தன்னை அரவணைத்து வைத்த உறவினரையும் பூமியில் உள்ள அனைவரையும் ஈடாக கொடுத்து தன்னை காப்பாற்றுவார்கள் என்று குற்றவாளி விரும்புவான்.
மற்றொரு பக்கம் ஏழைகளுக்கு ஏற்காடு, வசதியானவர்களுக்கு ஊட்டி என்று நிலை. இப்பொழுது மாறிப்போய் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லாமல் இந்த வெயிலின் உச்சகட்ட தாக்குதலில் தப்பிப்பதற்காகவும் வென்றோடுவதற்காகவும் ஊட்டி கொடைக்கானல் என்று கூட்டம் கூட்டமாக படையேறினர். ஊட்டி கொடைக்கானல் போன்ற எந்த கோடைக்கால உல்லாச ஸ்தலமாக இருந்தாலும் பெரும்பாலும் அவை மலைப்பகுதியில் அமர்ந்திருப்பவை என்று நாம் அறிந்திருக்கின்றோம். சமதள பாதையில் சாலை பயணம் என்பது சவாலான பயணமாக இருக்கையில் அதைவிட பன்மடங்கு சவாலான உயிரை பணைய வைத்து மரணத்தின் மிக அருகில் அமைந்த ஆபத்தான பயணமாக இருக்க என்பதை நாம் எல்லோரும் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது சமீபத்தில் கூட இளைஞர்கள் சுற்றுலா தலத்தில் தடை செய்யப்பட்ட இடத்திற்கு சென்று தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதோ அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறும்போது, வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி சனுத்கிலுஹும் ஜன்னத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபிஹா அபதா வஅதல்லாஹி ஹக்கா வமன் அஸ்தன்க மினல்லாஹி கீலா. அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் கட்டுப்படுவோடு சொர்க்கச் சோலைகளில் அவன் நுழையச் செய்வான். அவற்றின் கீழ் பகுதியில் ஆறுகள் ஓடும், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இதுவே மகத்தான வெற்றி. இந்த உலகில் மனிதன் தப்பேன் நினைக்கின்ற வெப்பம் அதிகபட்சம் ஒரு 3 மாத கால அளவுதான். பின்னர் குளிர்காலம் அவனை அரவணைத்துக் கொள்கிறது. நரகம் அவ்வாறானது அல்ல. நாம் நரகத்தில் காப்பாற்றப்பட்டு சொர்க்கச் சோலைகளில் காலகாலமாக வசிக்கின்ற நன்மக்களாக ஆகுமாக. இந்த கோடை காலம் முழுவதும் நம்மளுக்கு ஒரு பாடுமாகவும் படிப்பினையாகவும் அமையட்டுமாக. இதை நம் மனதில் வைத்து கொண்டு இம்மையிலும் மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழையச் செய்வோமாக என்ற எனது உரையை முடித்துக்கொள்கிறேன். வாஹிர் தவான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அவர்களுடைய நாவாற்றலை அதிகப்படுத்துவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நூருல் அஃப்ஸா சலாம் கூறுவதின் முறைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம் கூறுவதின் முறைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சிறியவர்கள் பெரியவர்களுக்கும் நடந்து செல்பவர் அமர்ந்திருப்பவருக்கும் சிறு குழுவினர் பெருங்குழுவினருக்கும் முதலில் சலாம் சொல்லட்டும். முழுமையான சலாமே நிறைவான நன்மை தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறினார்கள். அதற்கு பதில் சலாம் கூறிவிட்டு இவருக்கு 10 நன்மைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்தவர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு பதில் சலாம் கூறிட்டு இவருக்கு 20 நன்மைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு மற்றொருவர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பதில் சலாம் கூறிட்டு இவருக்கு 30 நன்மைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுவர்களுக்கு வந்து பெரியவர்கள் சலாம் சொல்லலாம். அனஸ் அலி அவங்க சிறுவர்களை கடந்து செல்லும் போது அவர்களுக்கு சலாம் கூறுவாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இப்படி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னும் சொல்லுவாங்க. இது நம்ம பிறர் வீட்டுக்கு நுழையும் முன் 3 முறை சலாம் கூறி அனுமதி பெற்ற பிறகே நுழைய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட்டத்தார் வீட்டுக்கும் அல்லது அயலார் வீட்டுக்கும் நுழைய அனுமதி கேட்டு சலாம் கூறினால் 3 முறை சலாம் கூறுவார்கள். யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களை சலாம் கூறுவதை போல் சலாம் கூறுவது கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யூதர்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் சலாம் கூறுவதை போல் நீங்கள் சலாம் கூறாதீர்கள். அவர்களின் சலாம் வார்த்தைகள் அல்லாமல் தலையை தாழ்த்துவதன் மூலம் கை கிண்ணைகள் மூலமும் ஆகும். பெண்களுக்கும் சலாம் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு நுழையும் போது ஒரு சிறு கூட்டத்தினர் உட்கார்ந்துருந்தாங்க. பெண்கள் அவங்களை கடந்து செல்லும் போது அவங்களுக்கு சலாம் கூறி தனது கைகளை அசைத்தாங்க. மீண்டும் சலாம் சொல்லலாம். உங்களில் ஒருவர் தமது சகோதரரை சந்திக்கும் போது அவர்களுக்கு சலாம் சொல்லட்டும். அவர்களுக்கு மத்தியில் ஒரு மரமோ கல்லோ சுவரோ இருந்தால் அவர் மறுபடியும் சலாம் சொல்லட்டும். 3 நாட்களுக்கு மேல் வெறுத்து இருக்கக்கூடாது. ஒருவர் தமது சகோதரியிடம் மனஸ்தாபம் கொண்டு 3 நாட்களுக்கு மேல் வெறுத்து இருக்கக்கூடாது. அப்படி செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதன்று. இதில் யார் சிறந்தவர்னா யார் சலாம் முகம்மனை வந்து முதல்ல சொல்கிறாங்களோ அவங்க தான். அது சலாம் கூறுவதன் மூலம் உறங்கிக் கொண்டிருப்பதற்கு தொந்தரவு செய்யக்கூடாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவில் எங்களிடம் உறங்கிக் கொண்டிருப்பவருக்கு கேட்காத வகையில் விழித்திருப்பவருக்கு கேட்கக்கூடிய வகையில் சலாம் கூறுவார்கள். வலைக்க சலாம் என்றும் கூறலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுது விட்டு பள்ளிவாசல் ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்கும் போது ஒரு மனிதர் வந்து தொழுறாரு. தொழுது முடிச்சுட்டு வந்து நபிகிட்ட வந்து சலாம் சொல்கிறாரு. அப்போ வந்து வலைக்க சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் மறுபடியும் தொழுவுங்க, நீங்கள் முறையாக தொழுவலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மனிதர் வந்து மறுபடியும் தொழுதுட்டு வந்து சலாம் சொல்கிறாரு. அப்போ அவங்க வந்து வலைக்க சலாம் சொல்லிவிட்டு நீங்கள் ஒழுங்காக தொழுவில் நீங்கள் முறையாக தொழுதுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. 2 தடவையோ இல்லை அதற்கு மேற்பட்ட தடவையோ அவர் தொழுதுட்டு வந்து அல்லாஹ்வின் தூதரே எனக்கு முறையாக தொழுவதை வந்து சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க.
மாற்று மதத்தினருக்கு வந்து சலாம் கூறுவது வந்து தவறில்லை. உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், உங்களுக்காக என் இறைவிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், அவன் என்னிடம் அன்பு மிக்கவனாக இருக்கிறான் என்று இப்ராஹிம் கூறுகிறார்கள். அல் குரான் 19வது அத்தியாயம் 47வது வசனம். சலாமை எத்தி வைத்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஐஷாவே இதோ ஜிப்ரீல் உனக்கு சலாம் கூறுகிறான் என்று கூறினாங்க. அதுக்கு ஐஷா அலி அவங்க வந்து வலைஹி சலாம் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு, அவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அபிவிருத்தியும் உண்டாகட்டும் என்று கூறிவிட்டு, அல்லாஹ்வின் தூதரே நான் காணாத எல்லாம் நீங்கள் காண்கிறீர்கள் என்று கூறினாங்க. ஒருத்தவங்க கிட்ட வந்து நம்ம சலாமை சொல்லி எத்தி வைக்க சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க, எனது வாழ்நாள் நீடிக்குமே ஆனால் மரியமின் மகன் ஈசாவை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன். அதற்குள் எனக்கு மரணம் சம்பவித்து விட்டால் உங்கள் எவரேனும் அவரை சந்தித்தால் அவர் என் புறத்திலிருந்து சலாம் சொல்லட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் இவர்களுடைய நாவாற்றலை அதிகப்படுத்துவானாக. அடுத்ததாக ஷக்கூரா ஈசா நபியின் அற்புதங்கள் சம்பந்தமாக சொல்லுவாங்க. அடுத்தது ஆஷிகா ரெடியாக இருக்க சார். ஆஷிகா நூருல் அஸ்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஈசா நபியின் அற்புதங்கள். குழந்தையின் பேசியது, களிமண்ணில் பறவை செய்து உயிர் கொடுத்தல், குருடருக்கு பார்வை அளித்தல், வெண்குஷ்ட நோயை குணப்படுத்தியது, இறந்தவரை உயிர்பெயர் செய்தார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். மாஷா அல்லா. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக. அடுத்ததாக ஆஷிகா. ஆஷிகா அவர்கள் பள்ளிவாசலில் நுழையும் பொழுதும் வெளியேறக்கூடிய நேரத்திலையும் ஓதக்கூடிய துவாக்களை நமக்கு சொல்லி தருவாங்க. தீன்பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலில் நுழையும் ஒரு ஓடுண்டுவா. அல்லாஹும்ம இன்ன அஸ்அலுக மின் ஃபலுலிக. பள்ளிவாசலில் நுழையும் ஒரு ஓடுண்டுவா. அல்லாஹும்ம மஃப்தஹலி அபுவாப ரஹ்மதிக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக. அடுத்ததாக நூருல் அஸ்மா. ஒழுவை தொடங்கும் பொழுது ஒழு செய்த பிறகு ஓதக்கூடிய துவாக்கள். ஜென்ஸு கேர்ள்ஸ் முடிஞ்சிருச்சு, அவங்களுடைய ஆற்றலை அவங்களுடைய திறமையை காட்டிட்டாங்க. அடுத்து பாய்ஸு.